என்னடா சமைக்க கத்துக்கிட்ட போல இருக்கு? ஆமா, நீ தான் கத்துக்க மாட்ற. அதான் நான் கத்துக்கிட்டேன். நான் ஏன் சமைக்க கத்துக்கணும்? அதுவும் ஏன் புருஷன் எனக்கு சமைச்சு தரும்போது புருஷன் சமைச்சு பொண்டாட்டி சாப்பிடுறதுலாம் ஒரு வரம் தெரியுமா? எத்தனை வருஷத்துக்கு? அப்போ குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறமும் நான் தான் சமைச்சு தரணுமா? அதுக்குள்ள நான் கத்துப்பேன். ஆனா நீயும் சமைக்கணும். நான் குழந்தைய ஸ்கூல்ல கூட்டிட்டு போயிட்டு ஈவினிங் கூட்டிட்டு வர வேலையெல்லாம் பாப்பேன். நீ சமைச்சு லஞ்ச் பேக் பண்றதெல்லாம் பார்க்கணும். பண்ணுவல? இவ்ளோ பெரிய பாப்பாக்கு பண்ணும்போது அந்த சின்ன பாப்பாக்கு பண்ண மாட்டேனா? ஆமா, 2 பேரும் பசங்க கூட கனவுலயே வாழ்ந்துட்டு இருங்க. எப்பதான் நிஜத்துல வாழ போறீங்க? வாழ்க்கையில இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்காம கொஞ்சமாவது சீரியஸா இருங்க. புரியும்னு நினைக்கிறேன். அத்தை, ஏன் அத்தை என்கிட்ட பேச மாட்டீங்க? உங்ககிட்ட என்னம்மா பேசணும்? எப்பவும் போல பேசுங்க அத்தை. உங்ககிட்ட என்னம்மா கேட்டேன் நானு? ஒரு குழந்தை தானே, அதை தவிர வேற என்ன கேட்டேன்? அது கூட உன்னால முடியலனா அப்புறம் என்னம்மா பேசுறது சொல்லு. அத்தை, நீங்க சொன்ன மாதிரி எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் அத்தை. எல்லா பூஜையும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் நடக்கலனா நாங்க என்னத்த பண்றது? கல்யாணம் ஆன புதுசுனா பரவாயில்ல, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பெத்துக்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? அத்தை, நாங்க தலிலாம் போடல அத்தை. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பாப்பா, என்னடி ஆச்சு? ஏன் அழுவுற? அருண், இங்க உட்காரு. என்ன? நம்ம முன்னாடி குழந்தை வேணான்னு தள்ளி போட்டுட்டோம். ஆனா நம்ம இப்போ குழந்தைக்கு ட்ரை பண்றோம்ல, நமக்கு ஏன் குழந்தை பிறக்க மாட்டேங்குது? இப்போ என்ன ஆச்சு? எனக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, நீயே கண்டுபடி யோசிச்சுட்டு இருக்காத. அப்புறம் ஏன் நம்ம இவ்ளோ ட்ரை பண்ணியும் நம்மளால குழந்தை பெத்துக்க முடியல? நாளைக்கு போய் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம்ல. எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு ஓகேனா வேணா போலாம். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்.